ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்தூர் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் வந்து கரூர் இஷ்யூ. கரூர் இஷ்யூவில் பார்த்தோன்னா தமிழ்நாடு முழுக்க இதான் டாப் நியூஸாக பேசப்பட்டு பெரிய பொருள் என்ன 40 பேர் மேலே செத்து போயிருக்காங்க. இதை வந்து விசாரிக்கிறதுக்கு வந்து பல இணைன்னு வச்சுருக்காரு நான் முதலமைச்சர் அவர்கள். ஸோ இதை வச்சு என்னென்னா பல பேர் வந்து ரசிகர்களை வந்து கவர்வதுக்கு தெரியல. விஜய் அவர்கள் தாவேக கட்சி தலைவர் விஜய் அவர்கள் வந்து எப்படி வந்து ரசிகர்களை ஹேண்டில் பண்ணுறது தெரியல. அது வந்து இவங்க ஒரு பாடமாக இருக்கட்டும் ஒரு சில பேசுகிறாங்க. சீன தூதரகமே வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய அளவுக்கு கரூருடைய அந்த விஷயம் நடந்திருக்குது. ஸோ இது வந்து விசாரிக்கிறதுக்கு வந்து பூசி ஆனந்த், அதுக்கப்புறம் நம்ம நிர்மல்குமார், இவங்க 2 பேரும் வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணுவாங்க பயந்து என்ன பண்ணியிருக்காங்க, எல்லோரும் முன்ஜாமீன் கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த முன்ஜாமீனை ரத்து பண்ணிங்க. ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்குது, அதெல்லாம் விசாரணை பண்ணால் முன்ஜாமீன் தருவோம்னு அவரை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ டாப்பாக போயிட்டுருக்குது. ஸோ ஏன் இது மாதிரி ஒரு முன்ஜாமீன் வந்து வருதுன்னா அதுக்கான காரணங்கள் வந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோம். 3 மணிக்கு வரக்கூடிய 7 மணி வரை வந்தார். ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியல, போலீஸ் மேலே குறை சொல்லிக்கிட்டு மதுரை கிளையில் வந்து ஒரு கேஸ், ஏகப்பட்ட கேஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அரசியல்வாதின்னு வந்து எல்லா விதத்துலையும் அரசியல் பேச தான் செய்வாங்க. இது விஜய் அவர்கள் வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிலர் வந்து இதை வந்து அரசியல் கட்சியே கிடையாது, ஒரு ரசிகர் மன்றமாக தான் பார்க்குறாங்க தாவேகா கட்சியை. ஸோ விஜய் அவர்கள் வந்து போக காரணம் அரசியலை புரிஞ்சுப்பார் நான் நினைக்கிறேன். ஸோ பூசி ஆனந்தி நம்ம நிர்மல்குமார் கைது பண்ணுவாங்கன்ட்டு ஒரு பக்கம், இன்னொருத்தர் வந்து நம்ம ஆதவார்த்தை வந்து விளையாட்டு விஷயமாக வந்து டெல்லி வர போயிட்டார். ஸோ இது முழுக்க பாஜகவினருடைய தயவில் தான் நடக்குன்னு எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் வந்து கைது செய்யப்படுவாராமா ஒரு பக்கம் பேச்சு எடுத்துகிட்டு இருந்து. ஸோ இந்த வழக்கை வந்து இன்னும் கொஞ்சம் போயிட்டு இருக்கிறாங்க. கரூர் விஷயம் வந்து தாவேக்காக்கு ஒரு பின்னடைவாக தான் போயிட்டு இருக்குது. இந்த பின்னடைவு ஏன் இப்படி போயிட்டுருக்குன்னு நமக்கு தெரியல. சினிமா மாதிரி அவர் வசனம் எழுதி கொடுத்து பேசுகிறாரு, குருமூர்த்தி வந்து அவர் ஹேண்டில் பண்ணுறாரு, எல்லோரும் பேசுகிறாங்க. என்னென்ன யார் ஹேண்டில் பண்ணுறாரு விஜய் அவருக்கு தெரியும். ஸோ தமிழ்நாடு அவர் சங் பரிவாரோட கூட்டத்தோட சேராமல் இருக்கிறது வந்து நல்லதாக தான் அவர் அரசியலுக்கு வரும் இப்படி எல்லோரும் சொல்கிறாங்க. சங் பரிவாரம் அரசியல் வல்லுநர்கள் கருத்து சொல்லு, என் கருத்து கிடையாது, அரசியல் வல்லுநர் கருத்தை நான் சொல்கிறேன். ஸோ விஜய் அவர்கள் ஆழ்ந்து யோசனை பண்ணணும், தமிழ்நாடு அரசியலை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியணுன்றதை. ஸோ தாவேகா பாஜக கூட்டணி வரப்போகுதுன்னு எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. தாவேகா பாஜக கூட்டணி வந்தால் விஜய் தன்னுடைய மொத்த கேரியர் இழப்பான அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா ஹிந்துத்துவ அரசியலை கொண்ட பாஜகவோட அவர் போனார்னா அவர் ரசிகர்கள் மொத்த சினிமா கேரியரை அவர் விட்டு போயிடும்னு சொல்கிறாங்க. அதனால் விஜய் அவர்கள் தாவேகா பாஜக கூட்டணி வருமானது ஒரு பக்கம் எழுந்துட்டு. தாவேகா அதிமுக பாஜக பாமக ஒரு கூட்டணி வந்தால் அதுவும் அது திமுகவுக்கு ஃபேவராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கூட்டணி திமுக ஜெயிக்கணும், மெஜாரிட்டியோட தனி பெரும்பான்மை ஜெயிக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட இது அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி தனி பெரும்பான்மை வந்து கிடைக்கக்கூடாத அளவுக்கு தான் பண்ணுறாங்க. தனி பெரும்பான்மை வந்து திமுக கிடைக்காம ஒரு தொங்கு சட்டத்தை அமைந்தால் அதை பாஜக என்ன பண்ணுன்றது நம்ம மற்ற மாநிலங்கள் நடந்ததெல்லாம் பார்த்துருக்கோம். எப்படியெல்லாம் வந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை கழித்தாங்க. பாண்டிச்சேரியில் பார்த்துருப்போம், பெங்களூரில் கர்நாடகாவில் பார்த்துருப்போம், மும்பையில் பார்த்துருப்போம். ஸோ அது மாதிரி தமிழ்நாட்டில் கலைக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. திமுகவும் தன்னுடைய வாரம் சர்வே எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. என்னென்னலாம் நடக்க போகுதுன்றதை தமிழ்நாடு அரசியல் தாவேகா இன்னும் வெற்றி வாய்ப்பை முடிவு பண்ணுமா, அல்லது பாஜகவுடன் தாவேகா கூட்டணி அமைச்சு பயணம் பண்ணுமான்ற ஒரு பக்கம் பேச்சு போயிட்டு இருக்குது. விஜய் ரசிகர்கள் ஓட்டு 1 கோடிக்குன்றாங்க. அந்த 1 கோடி ஓட்டை அவர் மாற்றுவாரா இல்லையான்ற நம்ம பொறுமையாக பார்த்து தான் ஆகணும்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெறும் முத்துப்பிரகாஷ். பை பாய்.